பராசக்தின்ற ஒரு மூவியில் ஆரம்பிச்சு பராசக்தியோட இவங்க லைஃப் முடிய போகுதா அப்படின்ற மாதிரி இப்போ தொடர்ந்து பேசப்பட்டு வருது சார். அதுக்கேற்ற மாதிரியே பராசக்தி படமும் வந்து நாங்கள் டெம்பரவரியாக இப்போ ட்ராப் பண்ணியிருக்கோம், ஜூன் மிட் வீக்கில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இல்லைம்மா, இந்த பராசக்தியினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கார். இந்த படங்கள் வரைக்கும் வந்து இதில் முக்கியமான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து மாட்டும்போது தான் இது என்ன கிணறு வெட்டு ஒரு பூதம் கிளம்புன்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே எப்படி சார் எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. இல்லைம்மா, இதில் ஒரு அடிப்படையாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரஜினியை வச்சு விஜய் வச்சு படம் எடுக்கிற சுபாஸ்கரன் ஒரு சர்வதேச குற்றவாளி. பல முறை சொல்லியிருக்கிறேன். பிரான்ஸுக்கு போகவே முடியாது, அதே போல் அல்ஜீரியாவுக்கு போகவே முடியாது. லண்டனில் ஓடி தப்பி ஓடி ஒளிஞ்சிருக்கிற விஜய் மல்லையா மாதிரி இவன் ஒரு குற்றவாளி. இந்த குற்றவாளியை ரஜினி பொண்டாட்டியும் வீட்டுக்கு பட்டு கம்பளம் விரித்து கூப்பிடுறாங்க. மூகா முத்துடைய மகள் தேன்மொழியினுடைய மகள் தாரணியை கல்யாணம் பண்ணால் 1000 கோடி வந்துருமா? எப்படிமா மூகா முத்து என்ன அரச குலத்தை சேர்ந்தவரா? கலைஞர் ஃபேமிலி அவங்க அப்பனா திருட்டுறையில் வந்தாலும் தானே கருணாநிதி. 600 கோடி பட்ஜெட்டு 300 கோடி பட்ஜெட்டு எந்த படம் எடுத்தாலுமே இது கம்மியான பட்ஜெட்டில் படம்ன்றது இப்போ வரதே இல்லை சார். 1000 கோடி இருக்கட்டும், 50,000 கோடி எடுக்கட்டுமா? இந்த பணம் ஏது? அதுதானே பிரச்சனை. இந்த ரஜினிக்கு எதுக்கு 500 கோடி ஒரு பட்ஜெட்டுக்கு 200 கோடி எதுக்கு சம்பளம்? நடக்க முடியல, குஷ்டம் வந்து சிகரெட் குடிச்சு வாயில் வெள்ளையா வந்து என்ன சார் மோர். இந்த கெலட்டு நடிகனுக்கு 18 வயசு பிள்ளையோட டூயட்டு. சொல்றீங்க சார், அது ஒரு என்டர்டெயின்மென்ட் கிடையாது. இது என்டர்டெயின்மென்ட் ஒத்துக்க மாட்டேன். இல்லம்மா, எது என்டர்டெயின்மென்ட்? ரஜினி அவர்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ப்ளூ ஃபிலிம், அது ஒரு ப்ளூ ஃபிலிம். அது இல்லம்மா, அது நான் அப்படி ஏமா ரஜினி எந்த வேடன் சொல்லுவதை போல சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காத. இல்ல ஒரு நிமிஷம் சார், இது நீங்க அந்த படத்தை விடல, இப்ப நீங்க பேசுற வார்த்தைகள் தான் ரொம்ப ஆபாசமா இருக்கிற மாதிரி. இல்லம்மா, லதா டெய்லி எவன் பணம் வச்சிருக்கானோ அடுத்த காலையில 7 மணிக்கு அந்த மாதிரி எழுப்பும். எல்லாரும் என்ன கேக்குறாங்க தெரியுமா? நீங்க கூடவே இருந்து பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க கூடவே இருந்து எல்லாம் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. ராணுவ ரகசியம் தெருவுக்கு வந்துருதுமா. எங்க உதயநிதியோட கோலி குண்டு விளையாடிட்டு இருந்த ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ், புதீஷ் எல்லாருமே அங்க எங்க 174 அப்பார்ட்மெண்ட்ல 50 கோடி ரூபாய் ஒரு அப்பார்ட்மெண்ட். சார், எப்போதுமே நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த மக்கள் தமிழ் சினிமா பக்கம் போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்துட்டு தான் சார் இருக்குது. பராசக்தின்ற ஒரு மூவியில் ஆரம்பிச்சு பராசக்தியோட இவங்க லைஃப் முடிய போகுதா அப்படின்ற மாதிரி இப்போ தொடர்ந்து பேசப்பட்டு வருது சார். அதுக்கேற்ற மாதிரியே பராசக்தி படமும் வந்து நாங்கள் டெம்பரவரியாக இப்போ ட்ராப் பண்ணியிருக்கோம், ஜூன் மிட் வீக்கில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. உங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சார். நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இந்த பராசக்தியினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கார். இந்த இதே போல் ரத்தீஷ் உடைய உத்தரவின் பேரில் தான் விசாகன் பல சாராய ஆலைகளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கார். இந்த அத்தனை கோப்புகளுமே மத்திய அரசாங்கத்தினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு முழு தகவல் போகப்பட்டு முழு அப்ரூவராக மாறிட்டார் விசாகன். சார், இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னா, இடி ரெய்டு அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த படங்கள் வரைக்கும் வந்து இதில் முக்கியமான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து மாட்டும்போது தான் இது என்ன கிணறு வெட்டு ஒரு பூதம் கிளம்புன்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே எப்படி சார் எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாட்டிக்கிட்டே இருக்காங்க? இல்லைம்மா, இதில் ஒரு அடிப்படையாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இங்க ஊடகங்கள் பூராம தரகர்களா இருக்கா, இல்ல கள்ளச்சந்தை முதலாளிகள் தான் ஊடகத்தை நடத்துறான். மக்கள் எதுவுமே போய் சேர்றது இல்லை. இந்த ரத்தீஷா, ஆகாஷ் பாஸ்கர் போன்ற நபர்கள் 4 வருடமா இதை வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். 4 வருடமா இதே வேலை தான். இந்த இந்த சாராய ஆலை அதிபர்களுடைய பணம் தான் கள்ளச்சந்தையில் திரைப்படத்துறைக்கு வருது. இதே போல் நான் கடந்த காலத்தில் ஒரு செய்தி சொல்லியிருக்கேன். ரஜினியை வச்சு விஜய் வச்சு படம் எடுக்கிற சுபாஸ்கரன் ஒரு சர்வதேச குற்றவாளி. பல முறை சொல்லியிருக்கேன் நான். பிரான்ஸுக்கு போகவே முடியாது, அதே போல் அல்ஜீரியாவுக்கு போகவே முடியாது. லண்டனில் ஓடி தப்பி ஓடி ஒளிஞ்சிருக்கிற விஜய் மல்லையா மாதிரி இவன் ஒரு குற்றவாளி. இந்த குற்றவாளியை ரஜினி பொண்டாட்டியும் வீட்டுக்கு எதை வச்சு கூப்பிடுறாங்க? பட்டு கம்பளை விரித்து கூப்பிடுறாங்க. தமிழ் திரைப்பட உலகமே இந்த சர்வதேச குற்றவாளியை, இந்த பக்கம் கலாநிதி மாற உட்கார்ந்துருக்காரு, அந்த பக்கம் மணிரத்னம் உட்கார்ந்துருக்காரு. மணிரத்னம் அண்ணன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார், அவங்க அப்பன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். இந்த மணிரத்னம் கள்ளச்சந்தை சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி. பல முறை நான் பதிவு பண்ணியிருக்கேன். வழக்கு போடுங்கடா என் மேலேயும் சொல்லியிருக்கேன். ஒரு வேலைக்கு தெம்பு திராணி இல்லை. என்ன லீலா பேலஸ் ஹோட்டலில் சுபாஸ்கரனுடைய மேனேஜரு என்னை பேச கூப்பிட்றான். நான் போனேன். போய் என்ன எனக்கு ஒன்றும் வேண்டாம்டா, 1,00,000 பேர் நாய் கூட்டணியில் படுத்து கிடக்கிறான்டா, அவனுக்கு மருத்துவம் இல்லை, அவனுக்கு சட்ட ரீதியாக இல்லை, ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதை செய்கிறான்னு சொன்னேன் நான். பலமுறை லைக்கா சுபாஸ்கரனுடைய மேனேஜர் லீலா பேலஸில் என்கிட்ட ஒரு மீட்டிங்கில் அதை சொன்னேன், உனக்கு எதாவது வேணுமா? ஏன் மோட்டார் சைக்கிள் ரிசர்வ்லேயே போயிட்டு இருக்கிறேன், இதுலேயே நான் சென்னை பூரா போய்க்கிறேன், மெயினுக்கே வராது. ஆனால் இந்த பாவண்டா அவன் பூரா நாய் கூட்டணியில் கிடக்கிறான். அவருமே ஈழத்தமிழர் தான். அவன் ராஜபக்சேவனுடைய கை கூலியாக இருக்கான், அடி வருடியாக இருக்கான். முருகதாஸ் எடுத்த படம் கத்தி, விஜய் வச்சு எடுத்தார். அது தயாரிப்பாளர் சுபாஸ்கரன், கள்ளச்சந்தை முதலாளி சுபாஸ்கரன், சர்வதேச தேடப்படுகிற குற்றவாளி சுபாஸ்கரன். அந்த சுபாஸ்கர படத்தை யாரும் எதுக்கவே இல்லை. யாரோ இந்த சுபாஸ்கரன் ராஜபக்சேவுடைய பினாமின்னு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ராஜபக்சேவுக்கு பட்டுக்கம்பளம் விரிவித்து வரவேற்கிற ஆள். இராணுவ ஹெலிகாப்டரில் போய் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிற நபர். ராஜபக்சேவை வைத்து ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வீடு பூரா சிங்களருக்கு கட்டி கொடுக்குறாள். முதல்ல போய் முத்தமிக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறாள் யார்? இந்த சுபாஸ்கரன். இந்த நபர் தான் கத்தி படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த பணம் பூரா கள்ளச்சந்தை பணம். சீமா அதில் எலெக்ஷன் கட்சி நடத்தணுன்னு அவர் பாதிதார் கமிஷன் அடிச்சிட்டார். சீமா கட்சியை கள்ளச்சந்தை முதலாளியிடம் பெறப்படுகிற நன்கொடையில் தான் கட்சி நடக்குது, ஆட்சி நடக்குது, சினிமா நடக்குது. இப்படி இந்த மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு ஆட்களே இங்கே இல்லை. ஆந்திராவில் கத்தார் வந்தார், இங்கே எந்த பொத்தாரும் அல்ல. இப்போ வேடன் வந்திருக்கார், இங்கே இந்த ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து எந்த இளைஞருமே இல்லை. அரசியல் மையப்படுத்தப்பட்டு நீங்கள் திராவிட ஜோதியில் கலந்துடலாம். திராவிட ஜோதி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஜோதியில் கலந்துருக்கு. இதுதான் இங்கே ஒடுக்கப்பட்ட இயக்கங்களுடைய நிலைமை. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பல திரைப்படங்கள் அத்தனையுமே கள்ளச்சந்தை முதலாளிகளால் திரைப்படம் எடுக்கப்படுகிறது. இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர் ஏது 1000 கோடி ஏது? அவங்க அப்போ பஸ் எல்லாம் விற்று பஸ் நிறுத்தின செட்டை வாடகை கூட்டு வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம். மூகாமுத்துவோட அவங்களோட வழியில் வந்த மூகாமுத்துடைய மகள் தேன்மொழியினுடைய மகள் தாரணியை கல்யாணம் பண்ணால் 1000 கோடி வந்துருமா? 1000 கோடி வந்துருமா சொல்லுங்க? எப்படிமா மூகாமுத்து என்ன அரச குலத்தை சேர்ந்தவரா? கலைஞர் ஃபேமிலி அவங்க அப்பனா திருட்டுறையில் வந்தாலும் தானே கருணாநிதி. ஏது இத்தனை 1000 கோடி? அதிகாரம் வந்தால் நாய் பிடிக்கிறவன், எறும்பு பிடிக்கிறவன் எல்லாம் அரசியல் அதிகாரம் வந்தால் ராஜராஜ சோழனுடைய பரம்பரையை மாறி போயிடுறான். இப்படித்தான் இந்த அயோக்கிய பயலுக்கு பூரா தமிழ்நாட்டினுடைய வளத்தை, தமிழ்நாட்டினுடைய இயற்கையை சுரண்டி கொட்டுற இடம்தான்
சினிமா துறையாக இருக்குது. சினிமா துறையில் ஏவிஎம் ஸ்டுடியோவை மூடிட்டான், ஜெமினி ஸ்டுடியோவை மூடிட்டான், சௌத்ரி ஊரை விட்டே போயிட்டான், குஞ்சுமோட என்ன ஆனான்னு தெரியல, ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஆளையா அட்ரஸே காணா, இப்படி தயாரிப்பு நிறுவனம் பூரா காணாமல் போச்சு. இந்த டவுசரே சரியாக போட தெரியாத பசங்க எல்லாம் தயாரிப்பாளராக 1000 கோடி கொண்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ இருக்கிற கார்ப்பரேட் உலகமும் இப்போ இருக்கிற வந்து இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே சார் படங்கள் எல்லாமே 600 கோடி பட்ஜெட்டு, 300 கோடி பட்ஜெட்டு, எந்த படம் எடுத்தாலுமே இந்த கம்மியான பட்ஜெட்டில் படம்ன்றது இப்போ வரதே இல்லை சார். அம்மா 1000 கோடி இருக்கட்டும், 50,000 கோடி எடுக்கட்டுமா, இந்த பணம் ஏது? அதுதான பிரச்சனை. மக்களுடைய வரி பணத்தை, வியர்வையை, ரத்தத்தை, எலும்ப, சதைய கொண்டு வந்து படம் எடுக்கிறோம். அதுதான் நான் சொல்றேன். இந்த ரஜினிக்கு எதுக்கு 500 கோடி ஒரு பட்ஜெட்டுக்கு 200 கோடி எதுக்கு சம்பளம்? நடக்க முடியல, குஷ்டம் வந்து சிகரெட் குடிச்சு வாயில வெள்ளையா வந்து என்ன சாருக்கு மோரு. இந்த இந்த கெலட்டு நடிகனுக்கு 18 வயசு பிள்ளையோட டூயட்டு யாரா ஒத்துக்குவானா? வீட்டில் யாரை பக்கத்து வீட்டில் கேளுங்க, 77 வயசு கிழவன் 18 வயசு பிள்ளையோட என்னடா டூயட், இதை போய் ரசிக்கிறமா? பாலின உணர்வை, பாலின வக்கரமத்தை தூண்டக்கூடிய தமனாவுடைய சொல்லிட்டீங்க சார், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இது என்டர்டெயின்மெண்ட் ஒத்துக்க மாட்டேன். இல்லமா, எது ரஜினி அவர்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஃபேன் கிடையாது, செக்ஸ் பா ப்ளூ ஃபிலிம், அது ஒரு ப்ளூ ஃபிலிம். அது நீலப்ப இல்லமா, அது நான் அப்படி ஏமா ரஜினி எந்த வேடன் சொல்லுவதை போல சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காத, உழைச்சி சாப்பிடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா என்னைக்காவது ரஜினி பண்ணியிருக்காரா சொல்லுங்க? தமனாவுடைய இந்த இடுப்புல கட்டி இருக்கிற துணி எப்படா அவுந்து உழுகும்? இதை 76 வயது இந்த கெலட்டு நடிகை, இந்த 20 வயசு தமனாவுடைய கேமரா எங்க இருக்கு? அந்த பெண்ணுடைய ஒரு நிமிஷம் சார், இது நீங்க அந்த படத்தை விடல, இப்ப நீங்க பேசுற வார்த்தைகள் தான் ரொம்ப ஆபாசமா இருக்கிற மாதிரி. இல்லமா, என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா எனக்காவது குரல் கொடுத்தா சொல்லுமா, அப்படி வாபஸ் வாங்கிக்கிறேன். அவன் பையன் 20,000 30,000 50,000 பேர் கூடுறான். அங்க அந்த 1000 பேருக்கு தமிழ்நாட்டுக்கு அத்தனை ரசிகர் ரஜினி ரசிகர் பூரா இணைய ஆக மாட்டான். அங்கே 1000 பேர் கூடுறான்ல, கம்யூனிசத்தை படிச்சுட்டு கேரளாவில் புலையரும் ஈழவாசம் கூடுறான்ல, அந்த மக்கள் அங்கே ஒரு 1000 இளைஞர்கள் சரி, இங்கே இருக்கிற 50,000 1 லட்சம் இளைஞர்களும் சரி. ரஜினி அவர்கள் மட்டும் தான் சார் சொல்றீங்க, ஏன் உங்களுக்கு ரஜினி அவர்கள்? ஏன்னா அதுக்கு ஈக்குவலா இப்போ வந்து விஜய் அவர்கள் இருக்காரு, அஜித், எல்லா பேரையும் தான் சொல்றேன், எல்லா ஆட்களையும் தான் சொல்றேன். நான் ரஜினி தான் இதுக்கான வழிகாட்டி, முன்னோடி. அதனால நீங்க எம்ஜிஆரை வந்து சினிமா நடிகனா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் பல 1000 கோடி சம்பாதிச்சு ராமாவரம் தோட்டம் லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை, காது கேதார் பள்ளி, கண்ணு தெரியாதவன் பள்ளிக்கூடம், வாய் வேஷம் எல்லாம் எழுதி வச்சு தந்தாலும் அந்த சுடுகாடாக கிடக்கு. ஆனால் இவர்களுடைய தொழிற்சாலை, அருணாசலம் ஸ்டுடியோ, ராகவேந்திரா கல்யாண மண்டபம், வேளச்சேரி ஆசிரம பள்ளிக்கூடம், பல 1000 கோடி. யாருக்கு? உனக்கு 2 பிள்ளைங்க, அதுக்கு 2 பசங்க. அப்போ அவன் புருஷன் விட்டுட்டு தனுஷ் வேற ஒருத்தர் ஓடி போயிட்டான். இந்த 2 பேருக்கு என்ன இப்போ 10,000 கோடி வேணும் அந்த கொடுக்குற பணம். ரசிக வேர்வை நாத்தத்தோட சினிமா பார்க்குறான். அத்தனை பேரும் 1000 ரூபா 1000 டிக்கெட் எதுவும். இப்போ டாபிக்கை விட்டு நீங்க வேற எங்கேயோ போறாங்க. சொல்லுங்க, என்ன டாபிக் பேசுங்க? சொல்லுங்க. உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் உள்ள இருக்கிற பிரச்சனைனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பூதாங்கரமா வெடிக்குதுன்னு சொல்றேன். ஆமாம்மா, இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர் ரஜினியை வச்சு அடுத்து ஒரு கால் ஷீட் வாங்க போகிறான். லதா பேசிகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே இப்போ ரேடு வந்துருச்சு. லதா டெய்லி எவன் பணம் வச்சுருக்கானோ அடுத்த காலையில் 7 மணிக்கு அந்த மாதிரி எழுப்பும். எல்லாரும் என்ன கேட்குறாங்க தெரியுமா? நீங்கள் கூடவே இருந்து பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் கூடவே இருந்து எல்லாம் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ராணுவ ரகசியம் தெருவுக்கு வந்துடுதுமா. எங்கே? அமெரிக்காவில் பென்டகன் அப்படிங்கிற ராணுவ உலகத்தையே கட்டுப்படுத்துகிறாங்க. ராணுவ தலைமை அணுகுண்டே போட்டாலும் அது உடையாது. ஏன்னா தரைக்கு கீழே 14 ஃப்ளோர் இருக்குது. அந்த ராணுவ ரகசியம் எங்கே வருது? வடபழனி பஸ் ஸ்டாண்டு தெருவுக்கு வந்துடுது. அப்போ இந்த விஷயம்லாம் என்னன்றீங்க? அப்புறம் சொல்கிறீங்க, ராணுவ ரகசியமே தெருவுக்கு வந்துடுது. உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களுக்கு, உலகத்தில் இருக்கிற அமெரிக்க தூதரகங்கள் பூராமல் பென்டகனுக்கு மெயில் அனுப்புகிறான். அந்தந்த நாட்டில் உளவு பார்த்து தகவல் அனுப்புகிறான். சேட்டலைட் வந்து எடுத்து அனுப்புகிற தகவலை ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு ஐடி ஜூலியன் அசாஞ்சே
எல்லாத்தையும் என்ன பண்ணான், எடுத்து அட பாவிகளை இவ்வளவு ஏமாத்துறீங்களாடான பொது வழியில் அடிச்சு விட்டான். அடிச்சானா இல்லையா? அவனை சிஐஏ பிடிக்கவே முடியல. கடைசியா 2 பெண்கள் அனுப்பிச்சான். நம்ம வேடன் எப்படி கஞ்சா அடிக்கிற மாதிரி அவன் வேற குஞ்சாவை அடிச்சு என்னன்னா ஜெயிலுக்கு போயிட்டான். அப்போ உலகத்துல எந்த ரகசியங்களும் யாரும் மறைக்க முடியாது. மோடி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியும். உதயநிதி என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்கே போயிட்டு இருக்காரு? 174 அப்பார்ட்மெண்ட். அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 50 கோடி ரூபாய். ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட் எவ்வளவு? உதயநிதியோட கோலி குண்டு விளையாண்டுட்டு இருந்த ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ், குதீஷ் எல்லாருமே அங்கே எங்கே 174 அப்பார்ட்மெண்ட்டில் 50 கோடி ரூபாய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஒவ்வொருத்தரும் 5 அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அப்போது இதெல்லாம் திரைப்படத்துறையில் கள்ளப்பணமாக முதலீடு செய்யப்படுகிறது. இந்த கள்ளப்பணத்தில் நடிக்கிற ஆளுக தான் ரஜினி, கமல், அஜித், விஜய். யார் புடிச்சு அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. பணம் வந்தால் சரி, வெள்ளையா கருப்பா பணத்தை குடியா. அப்போ இந்த ரசிகர்கள் பூரா ஒரு போதையிலேயே வைக்கப்பட்டிருக்கலாம். கஞ்சா போதை, இம்போர்ட்டடு நம்ம வேடனுக்கு வந்து சேர்ந்த ஹைப்ரிட்டு தாய்லாந்து கஞ்சா மாதிரி இந்த பயலூருக்கு பூரா தமிழ்நாட்டில் கஞ்சா போதையிலே வச்சுருக்கான். ரஜினி என்ன பெரிய புத்தனுக்கு அடுத்த வாரிசா? கமலஹாசன் என்ன ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரனா? ஏதாவது புது அழுத்தத்தை அந்த இளைஞருக்கு திருத்திட்டு ஒரு 10 பேர் காமிக்க சொல்லுமா? சார், இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கான அந்த விழிப்புணர்வும் மக்களுக்கான புரிதலும் இங்க வந்து சினிமா மூலமா தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு பரவலா பார்க்கப்படுறதுனால தானே சார் அந்த தாக்கம் இன்னும் இல்லைம்மா. நீங்க சொல்ற விழிப்புணர்வு சொல்லுங்கம்மா தாயே, சொல்லுங்க. எது தமனாவுடைய பாட்டமா? காவாலா காவாலா பாட்டு தான் ரஜினி பெருசா ஓடுது. அந்த 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 ஷார்ட்ஸை போடுதான் ரஜினியை காமிக்கிறான். பார்த்தீங்களா இல்லையா? சமூகம் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்குது. காம உணர்ச்சியை, அதாவது கட்டுப்படுத்த முடியாத இளைஞர்களுடைய உணர்ச்சியை, பாலின உணர்வை தூண்டி 500 கோடி வாங்குற ரஜினி எப்படி ஒரு சமூக சிந்தனையாளர் இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். வேற அது என்ன இருக்கு? மதுவை ஒழிச்சியா, இல்லை சிகரெட்டை ஒழிச்சியா, சாதியை ஒழிச்சியா, சனாதனத்தை ஒழிச்சியா, காவியை ஒழிச்சியா, எதை ஒழிச்ச? இப்போ ஊடகங்கள் கூட இதை பேசுறது இல்ல. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட இதை புரோக்கரா இருக்கான். புரோக்கர் யூடியூப் மீடியால மட்டும் தான் இதை பேச. சமூக வலைதளம் தான் சுதந்திரம் இருக்கு. ஆமா, எனக்கு முதலாளி நான் தான், உங்களுக்கு முதலாளி நீங்க தான். அங்க அப்படி இல்ல. சரி சரி, சமூக வலைதளங்கள்ல மட்டும் தான் இது பேசிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எதுவுமே பேசுறது இல்ல. அப்போ இது இப்போ இன்னும் 2 நாள் பேசும். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசினா போதும், பத்திக்கும். நீங்கள் உலகத்தில் நடந்த புரட்சி நடக்கிற பொழுது முதல்ல எதை கட் பண்ணுவான்? சமூக வலைதளத்தை கட் பண்ணுவான். இன்டர்நெட்டை பூரா கட் பண்ணிடுவான். ஏன்? அவங்களுக்கு கொண்டு போய் அதுதான் இந்த ஊடகத்தில் யார் இப்போ சன் டிவி யார் பார்க்குறான்? பச்சைமுத்து கல்வி கொள்ளையன் டிவி அவன் பார்க்குறான். மணல் கடத்தல் நியூஸ் 7 வைகுண்டராஜா டிவி அவன் பார்க்குறான். எல்லாம் சமூக விரோதிகள். ஜெயிலில் இருந்த பயிலுவா அவ்வளவு களி தின்னுட்டு, சட்டியில் களி தின்னுட்டு நேராக ஜெயிலில் லாக்அப் திறந்து விட்டானே வந்து டிவி ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மக்களுக்கு தெரியுது. எவனுமே உண்மை சொல்லுவதில்லை, உண்மை சொல்கிறதில்லை. அப்போ சமூக வலைதளத்தில் இருக்கிறவன் தான் எங்கள் தெருவில் நீங்கள் ஆந்திராவில் கத்தார் இருந்தார், மெக்கானிக்கல் இன்ஜினியர், உஸ்மானா யூனிவர்சிட்டியில் படித்தவர். காலில் 2 சலங்கை, ஒரு பெட்ஷீட் போட்டிருப்பார். நீங்கள் ஹைதராபாத் வீதியில் பாட ஆரம்பிச்சார்னா 1 லட்சம் பேர் பார்ப்பான். இதெல்லாம் நேராக பார்த்ததுமா. வேடன் எப்படியோ அதே மாதிரி தான் கத்தார். எங்கே? ஆந்திராவில். இப்போ கத்தார் என்ன ஆனார்னு தெரியல. காலம் எப்போ எங்கெங்க பூக்கடை நாற்றத்தை விட சாக்கடை நாட்டம் தான் இந்த சமூகத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் நான் இந்த கள்ளச்சந்தை வியாபாரிகளுடைய முதலீடு பண்ணுகிற இடம் தான் எது? இந்த சினிமா துறை. ஆகாஷ் பாஸ்கர் ஆகட்டும், ரத்தீஷ் ஆகட்டும். ஆகாஷ் பாஸ்கர் சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க, ஆனால் அவர் வெக்கேஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், அவர் லண்டனில் தான் இருப்பார். இப்போ ஆர்கே சுரேஷ் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு ஒரு 1000 கோடி 5000 கோடி திருடிட்டானுங்க. ஆர்கே சுரேஷ் துபாயில் போய் ஒளிஞ்சிருந்தார். காவல்துறை சரி செய்யப்பட்டு பேசப்பட்டு வந்த பணத்தை பிரித்து கொடுக்கப்பட்ட பிறகு ஆர்கே சுரேஷ் எங்கே வந்துட்டார்? நேராக கமிஷன் போனார். அதே போல தான் இங்கே அரசு இயந்திரங்களே ஊழல் மயமாக்கப்பட்டு விட்டது. அப்போது
மக்களுடைய வேர்வை தாம்மா இந்த பணம். 1000 கோடி. பராசக்தி, இட்லி கடை, 49, சிம்புவோட படம் சிம்புவோட 49, இந்த 3 பேர் படமே கள்ளச்சந்தையில் சம்பாதிக்கிற பணத்தை முதலீடு செய்யப்படுகிற இடம்தான் சினிமா துறையாக மாறி போச்சு. அப்போது இந்த விசாரணை என்பது புஷ்ஷுன்னு போயிடும். என்ன காரணம்னா, இவர்களும் நீங்கள் இப்போ ரஜினி உண்மையாகவே அவர் வாங்குகிற பணம் அத்தனைக்கு வரி கட்டுறாரா? விஜய் வரி கட்டுறாரா? விஜயை பல முறை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போன நபர் தான் அருண்ராஜ், IRS அதிகாரி. இப்போ அவர் விஜய் கட்சியில் அவர் ரெய்டு பண்ணாத ஆளே இல்லை. அவர் ஒரு டாக்டர். 21 போய் திமுக சீட்டு கேட்குறாரு. சீட்டு கேட்டு சீட்டு கொடுக்கலன்னுனையும் IRS எழுதுறாரு. IRSல அவர் வருமான வரித்துறை அதிகாரியாக மாறிட்டார். 4 ஆண்டு காலம் இவருடைய அரசியலுக்காக கிடைச்ச பதவி தான் அந்த IRS. விஜயா ரெய்டு பண்ணியிருக்காரு, டிடிவி தினகரனை ரெய்டு பண்ணியிருக்காரு, மணல் ரத்தனத்தை ரெய்டு பண்ணியிருக்காரு, கல்கியை ரெய்டு பண்ணியிருக்காரு, சேகர் ரெட்டியை இப்படி எல்லாத்தையும் ரெய்டு பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாத்தையும் அவர் தான் புரோக்கர் அருண்ராஜ். யாருக்கு இப்போ யாருக்கு ஆலோசகர்? விஜய் கட்சி ரிசைன் பண்ணிட்டு தான் இப்போ அவரோட கட்சியில் இருக்கார். அப்போ இந்த நபரை பிஜேபியை செட் பண்ணி அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. பிஜேபியோடு பேரம் பேசி, அண்ணாமலையோடு பேரம் பேசி தான் IRS அதிகாரியாக பணியில் இருக்கிற காலத்தில் அத்தனை பேர் ரெய்டு பண்ணுவதற்கு அவருக்கு அது டெல்லி தலைமை அவருக்கு அதிகாரம் கொடுத்தது. இப்போ பேரம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் இருக்கார் திருப்பூரில். ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கான தொழிலதிபர். பேர் வேண்டாம். அவர் சொன்னார், எவ்வளோ பணத்தை எனக்கு திருடிட்டு போகிறானோ, இன்கம் டேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறானோ, நேராக நான் நளினிகிட்ட போய் அதில் 1/3 கொடுத்துருவேன். யார் நளினி? கணவர் அப்போ நிதியமைச்சர் சிதம்பரம். சிதம்பரத்தினுடைய மனைவி வருமான வரித்துறையில் மூத்த வழக்கறிஞர். புருஷன் இந்தியாவுடைய நிதியமைச்சகம் ரெய்டு பண்ணுகிற தொழிலதிபர்களை பூரா காப்பாற்றுகிறது யார்? பொண்டாட்டி. சாரதா சிட் ஃபண்ட்ஸுக்கு கல்கட்டாவில் பல ஆயிரம் கோடி திருடிட்டு போயிட்டான். யார் காலத்தில்? பப்ளிக் செக்டார், பப்ளிக் மணி தான். சாரதா சிட் ஃபண்ட்ஸ் எங்கே? வெஸ்ட் பெங்காலில் பல ஆயிரம் கோடி. சிதம்பரம் காலத்தில் சிதம்பரம் பொண்டாட்டி சாரதா சிட் ஃபண்ட்ஸு வக்கீல். புருஷன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். கொள்ளையடிக்கிறவனுக்கு வக்கீல் யார்? பொண்டாட்டி. 2 பேரும் ஒரே வீட்டில் குடும்பம் நடத்துகிறாங்க. இப்படி ஒரு நாடு உலகத்தில் எங்காவது இருக்கா? அப்போது அருண்ராஜ் இப்போ எங்கே வந்துட்டார்? விஜய்ட்டு வந்துட்டார். அதே அருண்ராஜ் விஜய் விசாரித்தார். எதில்? இன்கம் டேக்ஸில். அருண்ராஜ் தான் உதயநிதிக்கு நண்பர். அருண்ராஜ் நீங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்றால் எங்கெங்கே பிடிச்சி கேஸ் போட்டாங்கன்னா அந்த அந்த அத்தனை வழக்கை இவங்க தான் எடுத்துக்குவாங்க. இவங்களே கேஸ் போடுறது, இவங்களே தப்பிக்க வைக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகளே கேஸ் போடுறதுமா. இவங்க ஓய்வு பெற்றாங்கன்னா அந்த அந்த நிறுவனம் யார்கிட்ட வழக்கம் கொடுக்கும்? எங்களுக்கு நீ கன்சல்டண்ட்டாக இருங்க. எதுக்கு? எங்களுக்கு தப்பிக்கிறது. இவர் ஓட்ட வழக்க இவரை அதை காப்பாற்றுவார். இந்த கூத்து பூரா எங்கே நடக்குது? இந்த அப்பாவி மக்கள் இருக்கிற நாட்டில் தான் நடக்குது. ஃபைன் சார். இப்போ தொடர்ந்து இந்த மக்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு தானே புரிதல் வேணும் சார். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் மாதங்கள் அந்த அளவில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் சார் உங்ககிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிறோம். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.